ஒரே பாட்டில் ஓஹோன்னு முன்னேறணுமா? அதுக்கு ஒரு படம் இருக்கு. அந்த படம் தான் 1997ல வந்த சூரியவம்சம். இந்த படம் எனக்கு பிடிக்கும், நான் ரீவாட்ச் பண்ண போறேன் அப்படின்னா ரீவாட்ச்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சக்திவேல் கவுண்டர் ஊர்ல ரொம்ப ஒரு இன்ஃபுளுன்ஸான ஆளா இருக்காரு. அவரோட பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் தருதலையா ஊரை சுத்திக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம சுத்திட்டு இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கு வந்து பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு. இதுக்கிடையில ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா பையன் வந்து திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ரெடி பண்றாரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து பொழிச்சுன்னு மூஞ்சில துப்பிட்டு உனக்கு எனக்கு சரி வரான்னு சொல்லிட்டு ஓடி போயிருது. இதுக்கிடையில இந்த காதல் கதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் தேவயானி அவர்கள் நம்ம ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால ஆத்திரம் அடைந்த ஹீரோவின் அப்பா 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுறாரு. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் லைஃப்ல முன்னேறினாங்களா இல்லையா, அப்பா பையன் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துல நம்ம ஹீரோ முன்னேற சீன்ஸ்லாம் கூஸ் பம்ஸா இருக்கும். இந்த ஒரே பாட்டுல ஓஹோன்னு முன்னேற பத்தி ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, அது அந்த பாட்டா தான் நடக்கும். ஹீரோ வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு, ஹீரோயின் வந்து கலெக்டர் ஆயிடுவாங்க. கடைசியில வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய ஜெயிச்சு நிக்கும் போது அந்த சீன் பார்க்கவே அப்படி ஒரு மேஜிக்கான ஒரு சீனா இருக்கும். இந்த படத்தோட குரூவை பத்தி பார்த்தோம்னா, நம்ம சரத்குமார் அவர்கள் படத்துல டியூவல் ரோல் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் தேவயானி பண்ணியிருக்காங்க. நம்ம மணிவண்ணன் சாரும் சுந்தரராஜன் சாரும் பண்ண காமெடிகள் பட்டி தொட்டி எங்கும் இன்னமும் கலக்கிட்டு தான் இருக்கு. இந்த படத்தோட பாடல்கள் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த படத்தோட வில்லனை பத்தி சொல்ல மறந்துட்டு, நம்ம ஆனந்த்ராஜ் சார் இந்த படத்துல மறிக்கொழுந்து மைனர் அப்படின்னு பேர் வாங்குற லெவல்ல இந்த படத்துல வில்லத்தனம் பண்ணியிருப்பாரு. ஆனந்த்ராஜ் சார் இப்ப வேணா காமெடியா இருக்கலாம், அப்போ ஒரு பண்ண வில்லத்தனம்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப இனிமையா இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி எடுக்கல கிங் நம்ம விக்ரமன் சார் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் அடைஞ்ச வெற்றியை பார்த்து இந்த படத்தை வந்து ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் 3 மொழியில வந்து ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ண எல்லா லாங்குவேஜ்லயும் படம் அடிச்சு பிச்சுச்சு. அந்த மாதிரியான ஒரு படம். இந்த படத்தை நீங்க குடும்பத்தோட ரீவாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரீவாட்ச் பண்ணும்போது நமக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வரும். நான் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 1997 போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால நீங்களும் அந்த வந்து இந்த படத்தை பார்த்து அந்த சந்தோஷத்தை அடைங்க. நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பழைய படம் ஒரு புது படம் இன்னைக்கு வந்து ரிவ்யூ போடலான் இருக்கோம். அதனால உங்க ஆதரவு எனக்கு கண்டிப்பா தேவை. அதனால நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.